தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 186வது நிகழ்வு. நாம் தொல்லியலின் அரசியல் என்பது குறித்து பேச இருக்கிறோம். தி பாலிடிக்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி. தொல்லியல் என்பதை எவ்வாறு அரசியலுக்கு அரசினர் பயன்படுத்துகிறார்கள். தொல்லியல் என்பது சமூகவியல், மாந்த வாழ்வியல், இனவரைவியல், அது போன்ற ஒரு அறிவியல் துறை. நாம் வரலாற்றை எங்கிருந்து பெறுவது, எங்கிருந்து கற்றுக்கொள்வது, வரலாற்று சான்றுகளை எதிலிருந்து பெறலாம் என்கிற போது அதற்கு இலக்கியங்கள் ஒரு சான்றாக இருக்கு. இடறிந்த இலக்கியங்கள், இடறியாத இலக்கியங்கள், பாடல்களில் இடம்பெறுகிறவை, ஒரு கதைகள், புராணங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் உண்மையையும் கற்பனையையும் பிரித்தெடுத்து உண்மைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை. இன்னொரு முறை என்னவா இருக்குன்னா, இந்த தொல்லியல் என்கிற முறை. மண்ணில் புதைந்திருக்கிற தொன்மை சின்னங்கள், அடையாளங்கள். இப்ப நம்ம உதாரணமா கல்வெட்டுகளை எடுத்து காட்டுறோம். தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் 1,00,000 எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய கல்வெட்டுகள் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தும் போது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த கல்வெட்டுகள் கூட ரொம்ப அதிகமா ரொம்ப பழங்காலத்தியவையா இருக்கிறது, அதுக்கும் முந்தைய காலம்லாம் இருக்கு. அப்படி பார்க்கிற போது மண்ணில் புதைந்திருக்கிற பொருட்கள், தொல்பொருட்கள், தொல் எச்சங்கள், ஆர்கியாலஜிக்கல் ரெமினன்ஸ், கடந்த காலத்தில் இருந்த கட்டடங்கள், கடந்த காலத்தில் இருந்த மாளிகைகள், கோயில்கள், சின்னங்கள், இவை மண்ணுக்குள் புதையுண்டு போயிருக்கு. மென்மேலும் புதிய கட்டடங்கள்லாம் கட்டிட்டு வரோம். நான் அமெரிக்கா போயிருந்த போது பிலடெல்பியாவில் முதலாக அமெரிக்க அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட அந்த சபைக்கு போயிருந்தோம், பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த அப்பா அவர்கள் எப்படி அந்த முதல் அரசமைப்பு சட்டத்தை எந்த வடிவத்தில் வெளியிட்டார்களோ அதே போன்ற ஒரு மாதிரியை உருவாக்கி ஒரு பறவையினுடைய இறகை தூரிகை போல இணைத்து அங்கு நிற்கிறாங்க மாணவர்கள், மற்றவர்கள், வரலாற்று ஆர்வம். அதை தவிர என்ன செய்யறாங்கன்னா, அந்த காலத்தில் அந்த அவை கூடியிருந்து அந்த விவாதம் எப்படி நடைபெற்றது என்பதை ஒளி காட்சியாக நமக்கு முன்வைக்கிறாங்க. இந்த ஒளி காட்சி அன்றைக்கு எந்த தளத்தில், எந்த மட்டத்தில், எந்த லெவல், எந்த தரை மட்டத்தில் நடைபெற்றதோ அதே தரை மட்டத்தில் இப்போதும் நடைபெறும் போல் காட்டுறாங்க. அது எப்படின்னா, நம்ம இப்ப நிக்கிற இடத்திலிருந்து ஒரு கேணிக்குள்ள ஆழமா போய் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கேணி மாதிரி இருக்கும். நீங்க எல்லாரும் அந்த கரையில சுற்றி நிற்கலாம். அதுல உங்களுக்கு தடுப்பு வேலி அமைச்சிருக்கிறாங்க. அதுல இவ்வளவு எட்டி பார்த்தீங்கன்னா அந்த முப்பரிமாணத்துல அந்த ஒளி காட்சி நடைபெறும். அவைத்தலைவர் எழுந்து பேசுவது போல் இருக்கும், விவாதம் நடைபெறுவது போல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு காட்சி அமைப்பா வைத்திருக்காரு. இது முக்கியமா எதை காட்டுதுன்னா, இந்த 200 ஆண்டுகளுக்குள் தரைமட்டம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது உண்மையிலேயே நடந்த போது இருந்த மரப்பலகைகளோ வேறு எழுதுகோள்களோ அவங்க கிழித்தெறிந்த காகிதங்களோ இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்க அந்த ஆழம் தோன்றினாதான் கிடைக்கும், மேல கிடைக்காது. இதான் அதுக்கு ஆதாரம். அப்ப இந்த புதைந்து போயிருக்கிற வரலாற்றை வெளியில கொண்டு வருவதும், அந்த புதைந்து போன எச்சங்களை பயன்படுத்தி அவற்றை படித்துன்னா அவற்றினுடைய உட்பொருளை உணர்ந்து அதன் மூலம் வரலாற்றை கட்டமைத்தார்.
இப்ப இலக்கியங்களை காட்டிலும் இவை கூடுதலான சான்றுகளாக பயன்படுகின்றன. ஏன்னா இவை நேரடி சான்றுகள், பிசிக்கல் எவிடன்ஸ். நீங்க இலக்கியத்துல எழுத்துல இருக்கும், அதுல எது புனைவு, எது நிஜம், எது புனைவு கலந்த நிஜம், எது நிஜம் கலந்த புனைவுனெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணணும். அது ஒரு வழிதான், இலக்கியம் ஒரு வழிதான். ஆனா அதையும் கடந்து இப்ப நம்ம தமிழ்ல பழைய இலக்கியங்கள்லாம் அந்த மாதிரியான கற்பனைகள் நிறைய இருக்குது இல்லையா? அதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரித்தெடுத்து உண்மைகளை கண்டறிய வேண்டியிருக்கும். ஆனா இந்த தொல்பொருள் மண்ணுக்குள் புதையின்றிருக்கிற அந்த எச்சங்களை அதை அகழ்வாய்வு செய்தல், எக்ஸ்கவேஷன், அப்படி எக்ஸ்கவேட் பண்ணி அதை வெளியே கொண்டுட்டு வந்தா அதன் மூலம் வரலாற்றை படிக்கிற முறை, தட் இஸ் ஆர்காலஜி. அதுதான் தொல்லியல். இந்த தொல்லியல் உண்மையை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுது, உண்மைக்கு மிக நெருங்கி செல்வதற்கு. அது இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தொல்லியல்ல இந்த பொருட்களை, அந்த தொல் பொருட்களை, அகழ்ந்தெடுக்கிற அகழ்வு பொருட்களை இந்த கரிம கதிரியக்கம், கார்பன் மூலமாக ஆய்வு செய்து எத்தனை ஆண்டு அது பழமையானது என்பதை ஒரு துல்லியமா போய் கண்டறிவதற்கான வழிகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னும் இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குத்து மதிப்பா தோண்டி 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 பார்த்து எது கிடைக்குது எது கிடைக்கல என்பதற்கு மாறாக இப்ப நவீன காலத்துல ஜியாலஜிக்கல் பெனிட்ரேஷன் ரேடார்னு ஒரு ரேடாரை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க தோண்டாமலே மண்ணுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத அந்த ரேடார் உங்களுக்கு காட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தோண்டி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப அண்மை காலத்திய கண்டுபிடிப்புகள். இந்த ஜியோ பெனிட்ரேஷன் ரேடார் என்றெல்லாம் வரலாற்றை அறிவியல் வழியில் அணுகுவதற்கும் கண்டறிவதற்குமான முறைகள் வந்திருக்கு. ஒரு முறை மார்க்ஸ் சொன்னார், இந்த கணித கோட்பாடுகள், சூத்திரங்கள் இருக்கு பாருங்க. வட்டம்னா அது வட்டத்தின் பரப்பளவுனா அது பையார் ஸ்கொயர், முக்கோணத்தின் பரப்பளவுனா என்னது, பெருக்கல் வாய்ப்பாடு எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது ஏழைக்கு ஒண்ணு, பணக்காரனுக்கு ஒண்ணு, அல்லது தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒண்ணு, முதலாளி வர்க்கத்துக்கு ஒண்ணு எல்லாம் தனித்தனியான வாய்ப்பாடு கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது அறிவியல் சூத்திரங்கள் அப்படிதான். ஆனா அவர் சொன்னாரு, இதுவும் கூட லாபத்துக்கு உதவும் என்றால் இந்த சூத்திரத்திலேயே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இதையும் மாற்றி அவங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்கன்னு சொன்னார். அவங்க வேறொரு சூத்திரத்தை, வேறொரு வாய்ப்பாட்டை உருவாக்குவாங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்குன்னா அந்த வகுப்பு நலனை பாதுகாப்பதற்கு, சுரண்ட நலனை பாதுகாப்பதற்கு அறிவியலை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த தொல்லியல் அப்படித்தான் ஆயிருக்கு. உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு தொல்லியல், உண்மைகளை முடிந்தவரை துல்லியமாக நெருங்கி செல்வதற்கான ஒரு தொல்லியல் இப்ப என்னவா மாற்றப்பட்டிருக்குன்னா, உண்மைகளை திரிப்பதற்கும் உண்மைகளை மறைப்பதற்கும் புதுமை உண்மைகளை இட்டு கட்டுவதற்குமான ஒரு முயற்சியா மாற்றப்பட்டது. உதாரணமா இந்திய அரசு மகாபாரதம் ராமாயணத்தின் கதையில வரக்கூடிய அந்த இடங்களை பற்றியெல்லாம் அகழ்வாய்வு செய்வதற்கு லட்சக்கணக்கான கோடிகளை ஒதுக்குகிறது. அதுக்குன்னு ஒரு குழு அமைக்குது. அவங்களுடைய வேலை என்ன? இந்துத்துவ ஆர்கியாலஜின்னு ஒரு ஆர்கியாலஜி உருவாயிடுச்சு, இந்துத்துவ தொல்லியல். உதாரணமா பாபர் மசூதி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல அந்த எந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்து இடிக்கப்பட்டதா சொன்னார்களோ அந்த இடத்தை ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கிற பொறுப்பை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் கையில் ஒப்படைக்கிறார். இந்த இந்திய தொல்லியல் துறை அது கையில் ஒப்படைக்கிறார். இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு கோயில் இருந்த மாதிரி தூண்கள் அது இதெல்லாம் கிடைச்சிச்சு. தூண்களுடைய அடித்தளம் எல்லாம் அந்த மண்ணில் தோண்டி பார்த்த போது கிடைச்சிச்சு.
போன்றெல்லாம் ஆய்வு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த குழுவில் இடம்பெற்ற ஒரு விஞ்ஞானி சொன்னார், கீழே ஒரு கோயில் இருந்ததற்கான சான்றும் கிடைக்கவில்லை, அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னார். ஆனா அதுக்கு ஒரு அறிவியல் தோற்றம் கொடுத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, அதை இடிச்சிட்டு தான் அது மேலதான் இதை கட்டியிருக்கிறாங்க என்று அது ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தில் அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஞான்வாப்பி என்று ஒரு இடத்துல மசூதி இருக்கு. இப்ப நீங்க 91ஆம் வருடத்திய வழிபாட்டு கூடங்கள் பாதுகாப்பு சட்டப்படி வழக்கிற்குரியதாக இருந்த பாபர் மசூதி ராமர் ஜென்மபூமி பிரச்சனை தவிர வேறு எந்த பிரச்சனையும் புதுசா எழுப்ப முடியாது. வழிபாட்டு தலங்கள் எங்கெங்க யார் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க கையில இருக்கணும். இதையெல்லாம் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கி ஆய்வு செய்யக்கூடாது என்று ஒரு சட்டமே இருக்கு, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். அப்படி இருக்கிறத வச்சு இப்ப இந்த பாபர் மசூதி தீர்ப்புலையும் என்ன சொன்னாங்கன்னா, இதுல நாங்க இப்படி சொல்லிட்டோம், இடிச்சதெல்லாம் குற்றம், ஆனா பரவாயில்ல, அது ராமரே வழக்காடி இருக்கார். இந்த ராமர் குழந்தை ராமரே ஒரு கட்சியா நின்று அவருக்கு வக்கீல் வச்சு வழக்கு நடத்திருக்கார். இப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறதுனால பராசரன் யாருக்கு வக்கீல்னா அந்த ராம குழந்தைக்கு தான், குழந்தை ராமருடைய வக்கீலா வாதிடுறார். அவரை ஒரு குடிமகன் வழக்காடுற மாதிரி அவரை ஒரு கட்சியா சேர்த்துக்குது நீதிமன்றம். சேர்த்துக்கிட்டு அதுக்கெல்லாம் நியாயம் இருக்குன்னு சொல்லி அந்த தீர்ப்பை எழுதிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கோட முடிச்சுக்கிடணும், இனி எதுவும் புதுசா பரிசீலிக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பார்த்தோம், இல்ல இல்ல, இந்த மாதிரி ஆய்வு செய்வது ராமல் அல்லா, ராம பல்லால ராமல் அல்லா, ராமலாலா அவர் தான், ராமல் அல்லா தான் அந்த ராமர் குழந்தை ராமர். நம்ம பாலமுருகன் வச்சு இல்லையா என்ன நம்ம தமிழ்ல, அந்த மாதிரி அவர் பாலராமர். அவர் வழக்கே ஆடுறார், நேரடியா அவர் ஒரு ஆள் வச்சு வழக்காடுறார். அவர் தான் அப்புறம் இப்ப நம்ம பின்னால சொல்லிட்டார்ல சந்திரசூடு, அவர் தான் இவருக்கு கனவுல இப்படி தீர்ப்பு எழுதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். நீ கான்ஸ்டியூஷன் எல்லாம் பார்க்காத, நான் நீ ஒன்றும் குழம்பாத, மனசு குழம்பாதப்பா, நீனே எழுது, உன் கையெழுத்தை மட்டும் போடாதன்னு சொல்லிட்டார் போல் இருக்கு. அதனால ஒரு கையெழுத்து இல்லாத ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இப்ப அதுலயும் இதை சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா, வேறு இடங்களில் இதே போல ஒரு வழக்கை போட்டு, இது ஏற்கனவே இருந்த கோயில் மீதுதான் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு சான்றுகளாக ஒரு இந்த ஞான்வாப்பி அதை ஆராயணும், அதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. இந்த இது இருக்கே ஏஎஸ்ஐ, அது சார்பில் ஒருத்தர் அமர்த்துறாங்க. அவர் கூட இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே சொல்றாங்க, இவர் ரொம்ப பிரபலமானவர். எதுக்கு பிரபலமானவர்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கும் அது சொல்லக்கூடிய அகழ்வாய்வியல், அது சொல்லக்கூடிய தொல்லியல்லே ஒரு தொல்லியல் ஆர்எஸ்எஸ் தொல்லியல். இந்திய வரலாற்றை இப்படித்தான் கட்டமைக்கணும் என்ற ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒருத்தர் தான் திரிபாதி, இதுக்கு ரொம்ப பிரபலமானவர். இவரைத்தான் இவரை நியமிக்கிறார், திரிபாதியைத்தான் நியமிக்கணும்னு குறிவைத்து நியமிக்கிறாங்க. அவருக்கு ஞான்வாப்பி திட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவரை அமர்த்திய உடனேயே அவரது இந்த அமர்த்தம் வடநாட்டு ஊடகங்கள்ல பூரா மிக பரவலாக செய்தி அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்திய ஊடகங்கள்ல எல்லாம் சொன்னாங்க, அவர் மிகவும் உயர்ந்த திறமை படைத்தவர், மிகச்சிறந்த தொல்லியலாளர் என்று அவரை பாராட்டினாங்க. அதே போலதான் இன்னொருத்தர் இருக்கிறார், பிபி லால்னு இருக்கிறார். அவர் தான் இந்த ஏஎஸ்ஐயினுடைய தலைவராக இருக்கிறவர். அண்மையில் ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு, ஒரு முழு பேர் பிரஜ் பாசி லால். கொஞ்சம் அண்மையில 101 வயசுல இறந்து போயிட்டார். அவர் இருக்கும் போது அவர் முழுக்க இந்த காலனி ஆதிக்க நம்பிக்கைகள் இருந்து உடைத்து எடுப்பது இந்தியாவினுடைய தொல்லியலை. இந்த காலனி ஆதிக்கக்காரர்கள் நிறைய தவறான தகவல்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர்கள் ஒரு இந்தியாவுக்கு பொதுவான ஒரு தொல்லியலாக இல்லாமல்
தென்னாடு வடநாடு எல்லாம் பிரிச்சுட்டாங்க என்று சொல்லி அதில் ரொம்ப தீவிரமா இருந்தார். கடைசியா நடைபெற்ற ஏஎஸ்ஐ மாநாட்டில் பெரும் கைகலப்பே நடந்துச்சு. அறிஞர்களுக்கு இடையில மிகப்பெரிய கைகலப்பே நடந்துச்சு. மொத்தத்தில் மாதிரி நிறைய சான்றுகள் நாம் சொல்லலாம். அந்த இவங்க கல்ச்சுரல் கமிட்டிலேருந்து ஒருத்தர் வந்து வெளிப்படையா சொன்னார், அவங்களுக்கு என்ன கட்டளை தரப்பட்டது, மேண்டேட் தரப்பட்டதுன்னு சொன்ன, நீங்க என்ன பண்ணணும்னா, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராமர் எப்படி ஆட்சி நடத்தினார், எப்படி ராமராஜ்யம் நடந்தது, அவர் பிறந்த ஊரை பற்றி, அவர் மறைந்த ஊரை பற்றி, இதுக்கான ஆதாரங்களை நீங்கள் தேடி கொடுக்கணும். எப்படி ஆதாரங்களை தேடி கொடுக்கிறது? மண்ணை தோண்டி அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கணும். இப்ப வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. அதை விட கூத்து என்னன்னா, சரஸ்வதி என்ற ஒரு கற்பனை ஆறு, இந்த ஆற்றை தேடி ஆய்வுகள் செய்வதற்கு ஏராளமா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம காவிரி பண்ண ஆய்வுகள்லாம் பல ஆண்டுகளா முடங்கி கிடக்குது. அதுக்கு பணம் ஒதுக்கப்படாமல் தான் முடங்கி கிடக்குது. இது எவ்வளவு மோசமான விளைவுகளை தோற்றுவிக்கும், வரலாற்றை பொய்யாக்குகிற போது நடப்பு அரசியலில் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உணரப்படவில்லை. ஒரு சில தொல்லியல் அறிஞர்கள் மட்டும்தான் இதை முக்கியமா எடுத்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது மிகப்பெரிய பிரச்சனையா எங்க உருவாகி இருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில் உருவாகி 2009 நீர் இனவழிப்பு, பிசிக்கல் ஜெனோசைடுக்கு பிறகு தமிழர்களின் நிலை மிகவும் நலிவுற்றிருந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிங்களர்களை கொண்ட ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்லியல் திணைக்களம்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த தொல்லியல் திணைக்களத்தை வைத்து எல்லா இடத்திலும் தோண்டி எல்லா இடத்திலும் புத்தர் சிலைகளை எல்லாம் கண்டெடுத்தாங்க. இது கொண்டு வந்து வச்சுதான் எடுக்கணும்னு இல்லை. இப்ப கச்சத்தீவுல கொண்டு வந்து வச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. கொண்டு வந்து வச்சுதான் எடுக்கணும்னு இல்லை. ஏன்னா புத்தர் சிங்கள புத்தரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப தென்னாட்டில் பௌத்தம் சமணம் தழைத்திருந்த காலத்தில் அசோகருடைய முயற்சியில் இங்கிருந்து பௌத்தத்தை பரப்புவதற்கு அங்கு சென்ற போது வெறும் சிங்களர்கள் மட்டும் இல்ல, தமிழர்களும் பௌத்தத்தை தழுவி இருக்கிறாங்க. தமிழர்களிடையில இருந்திருக்கு. பௌத்தர் சிலை எடுப்பதால் சிங்கள பகுதி ஆயிடாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை பயன்படுத்தி கொண்டு இந்த பௌத்தர் சிலை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே இந்த ஒரு சிங்கள பௌத்தன் கூட இல்லாத ஒரு பகுதியில பௌத்த விகாரைகளை ஏற்படுத்தும். இதை எதிர்த்து தமிழர்கள் வலுவா விடாப்புடியா போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்ப இந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்படி மிக அண்மை காலத்தில், குறிப்பா 2009 இன ஒழிப்புக்கு பிறகு வந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பௌத்த கோயில்கள் நீதிமன்றம் ஒரு கட்டத்தில் தடை செய்து, தடையை மீறி எல்லாம் கட்டினாங்க. கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் போயெல்லாம் போராடினாங்க. அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அதையும் மீறிதான் கட்டினாங்க. அதுல குறிப்பா ஒரு உதாரணம் இப்ப அண்மையில் கவனத்திற்கு வந்திருக்கிற ஒரு உதாரணம். ஏன்னா தேர்தலின் போது சஜத் பிரேமதாசாவும் சரி, இவரு ரணில் விக்ரமசிங்காவும் சரி, மக்களுக்கு என்ன வாக்களித்து அவர்கள் ஓட்டு கேட்டாங்கன்னா, இவ்வாறு கட்டப்பட்ட பௌத்த கோயில்கள் இடிக்கப்படாது, அவற்றை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் என்று சொன்னாங்க. இவரு அனுரகுமார் திசநாயக்கா ஜெயிச்சு வந்துட்டார், அவங்க தோத்து போயிட்டாங்க. அதுவும் தமிழ் மக்கள் அவருக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் ஆதரவும் கொடுத்தாங்க. அவர் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டார். தமிழ் மக்களுடைய கோரிக்கையை ஏற்கிற மாதிரி ஒரு சில பகுதிகளிலிருந்து இராணுவத்தை திரும்ப பெறுவது, நிலவேற்பு, இப்படி சிலவற்றை செய்தார். அதே போல அவருடைய ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவும் கிடைச்சிச்சு. மக்களுடைய ஆதரவு அதை வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி செயற்கையா அண்மை காலத்தில் எல்லார் கண்ணும் பார்க்கும் இடத்தில் ஏதோ புதஞ்சிருக்கிறதெல்லாம் இல்லை, புதிதாக கட்டப்பட்ட பௌத்த விகாரைகள், இந்து கோயில்களை இடித்து விட்டு கட்டப்பட்ட பௌத்த விகாரைகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சார். அது மாதிரி கடைசியா வந்திருக்கிற உதாரணம் தான் தையிட்டின்னு அந்த ஊர் பேர். தையிட்டி புத்த விகாரை. இப்ப என்ன சொல்றாரு இவர் அனுரகுமார் அண்ணா, நாங்கள் தையிட்டி புத்த விகாரையை கை வைக்கவே மாட்டோம், அதை அகற்ற முடியாது
ஏன்னா அது இவ்வளவுக்கும் அந்த அந்த பகுதியில் அந்த தையிட்டி விகாரை சுற்றி இருக்கிற ஊர்கள்லயோ அந்த ஏரியாவிலேயோ பௌத்தர்கள் யாரும் இல்லை. இப்ப தமிழ் பகுதிகளிலேயே பெரும்பாலும் கிடையாது. குறிப்பா அந்த பகுதியில இல்லை. இப்ப இதை ஒரு சான்றாக இப்ப அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள், நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போன்ற அமைப்புகளும் எதுக்கு சான்றாக எடுத்து காட்டுறாங்கன்னா, கட்டமைப்பியல் இனவழிப்பு. இதனுடைய பொருள் என்ன? தமிழர்கள் என்பதற்காக கொன்று குவிக்கிற நேரடியான இனவழிப்பு, பிசிக்கல் ஜினோசைட். இதுக்கு ஜினோசைட் பற்றிய ஒப்பந்தம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது அவர்களுடைய மொழியை அழிப்பதன் மூலம், அவர்களுடைய பண்பாட்டை அழிப்பதன் மூலம், அவர்களது வழிபாட்டு முறைகளை அழிப்பதன் மூலம் அவர்களை இனவழிப்பு, கட்டமைப்பு வழிபட்ட இனவழிப்பை செய்கிறது. இதான் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். அண்மையில் கூட நமக்கு ஒரு விவாதம் வந்துச்சு, மும்மொழி கொள்கை எதற்கு இட்டு செல்லும் என்று. அவரு மாநிலங்களவை தலைவரா இருக்கிற ஜெகதீப் தங்கர் நினைக்கிறேன், அந்த டங்கர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு மொழி ஒழிஞ்சு போச்சுன்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அவர் எதுக்கு என்ன கான்டெக்ட்ல சொன்னாரோ தெரியாது. ஆனால் அமித்ஷா எதை குறியாக சொல்றாரு? நிறைய பேட்டிகள்ல நிறைய கூட்டங்கள்ல இதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க. 3 மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரா? 3 மொழிகள் தொடர்பு மொழிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரா? 3 மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரா? எதுவுமே இல்லை. அவங்க சொல்றது என்ன அதை அவரே தெளிவுபடுத்துறார். அந்த ஆட்சி மொழி குழு சம்பந்தமாக கொடுத்த அறிக்கையினுடைய முத்தாய்ப்பான வாசகம், கடைசி வாசகத்துல, நாம் இப்படியெல்லாம் இந்தியா முழுவதும் பரப்பாவிட்டால், எல்லா மாணவர்களும் இந்தி படிக்காவிட்டால், எல்லாத்தோட முக்கியமாக உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியை பயிற்று மொழி ஆக்காவிட்டால், ஹிந்தி cannot be made the common language of India. இந்த வாசகம் ரொம்ப முக்கியம். இந்தியை இந்தியாவின் பொதுமொழி ஆக்க முடியாது. காமன் லாங்குவேஜ்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்ல ஆட்சி மொழி இருக்கு, தொடர்பு மொழினா லிங்க் லாங்குவேஜ் இருக்கு, லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்னா இங்கிலீஷ் அது இருக்கு. ஒரு இந்துத்துவ பண்பாட்டினுடைய அடையாளம்னா சமஸ்கிருதம். ஆனா காமன் லாங்குவேஜ்னா இதையெல்லாம் தாண்டி போகுது. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்க இந்தியிலேயே பேசிக்கொள்ளணும். நம்ம வகுப்பு நடத்தினா இந்தியில வகுப்பு நடத்தணும், இந்தியில கேள்வி கேட்கணும். எல்லா இடத்துக்கும் கடைக்கு போனா இப்ப நம்ம அந்த மாதிரி நிலைமை சில இந்தி பேசாத மாநிலங்கள்ல உருவாக்கிட்டாங்க. ராஜஸ்தான்ல காமன் லாங்குவேஜா ஹிந்தி, மகாராஷ்டிராவில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அதான் இருக்கு. குஜராத்தில் அப்படிதான் இருக்கு. இந்த நிலையை இங்கேயும் கொண்டுட்டு வரணும். இப்ப உத்தரகாண்ட்ல நம்ம மாணவர்கள் சொல்றாங்க, எங்கள் மீது இந்தி திணிக்கப்படுகிறது, நாங்க ஒன்னும் இந்தி மாநிலம் கிடையாது, எங்க மொழியை புறக்கணித்து விட்டு இந்தியை திணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு திணிக்கிறாங்க? திரைப்படம் பார்த்தா இந்தி படம் தான் பார்க்கணும், இந்தி கோயில்ல போனா இந்தியில வழிபடணும் அல்லது சமஸ்கிருதத்தில் வழிபடணும். இதை பற்றி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழர்கள் ஒருத்தரை கூட சுடாமலும், தமிழர்கள் ஒருத்தரை கூட தூக்கிலிடாமலும், தமிழர்களை கொலை செய்யாமலே தமிழை அழித்து விட்டால் பிறகு தமிழ் பேசாத தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி தமிழர்களா இருக்க முடியும்? இது கட்டமைப்பியல் இனவழிப்பினுடைய ஒரு வகை. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடுக்கு ஆதரவாக இந்த தொல்லியல் என்பதை பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம தரப்புல ஒரு உண்மையான தொல்லியல், இதுக்கான சான்றுகள் நம்ம கிட்ட, வலுவான கருத்துக்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம சரியா அரசியல் அரங்கத்தில் கொண்டு சென்று மக்களிடம் பரப்பு. நம்மகிட்ட சில நல்ல உறுதிப்படைத்த சில நல்ல அறிஞர்கள் இதற்காக பணி செய்திருக்கிறார். அதுல குறிப்பா எப்படி இந்திய அரசுக்கு தொல்லியல் பற்றிய அக்கறை இல்லை என்பதற்கும், ஒரு உலக அளவில் மிகப்பெரியதொரு தொல்லியல் அகழ்வாய்வு கண்டுபிடிப்பாக கருதப்படுவது நம்முடைய
சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் சிந்துவெளி புதிர்கள் என்று எடுத்து அதனுடைய முக்கியத்துவம் பத்தி பேசணும். இது எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ரயில் பாதை போடுறதுக்காக பிரித்தானிய நிறுவனம் ஒன்று ரயில் பாதை போடுவதற்காக தரையை சமப்படுத்துறாங்க. கற்களை கொண்டு வந்து குவித்து அந்த மேடை மீதுதான் இருப்பு பாதைகள் அமைக்க முடியும். அப்படி அமைக்கும் போது அதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஒரு பொறியாளருக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா, எங்கு தோண்டினாலும் செங்கற்களா வருது. ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல ஊர்களில் அந்த பாதை நெடுகிலும் லட்சக்கணக்கான செங்கற்கள். இந்த செங்கல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளம். ஏன்னா செங்கல் செவ்வகமா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, ஒரு செங்கல்லும் இன்னொரு செங்கல்லும் ஒரே அளவுடையதா இருக்கணும். ஒரு செங்கல் சூளையில செங்கல் சுடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த செங்கல் என்பது சிவப்புக்கள் என்ற அர்த்தத்துல மட்டும் இல்ல, செம்மொழி, செந்தமிழ், செவ்விசை, அதுபோல சிறப்பு மிக்க இந்த பர்ஃபெக்ட் என்ற சொல்லுக்கு நான் தான் ஒரு தமிழ் சொல் போட்டேன், செந்நிறைன்னு போட்டேன். அந்த நிறைவு ஒப்பளவிலான நிறைவு அல்ல, மிகச்சிறந்த நிறைவு, அதான் செந்நிறைவு, பர்ஃபெக்ஷன். அந்த செந்நிறை என்பது இந்த செங்கல்ல உண்டு. அப்ப லட்சக்கணக்கான செங்கற்கள் ஒரே வடிவமைப்போடு அங்க கிடைக்குது. இது அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்தது பூரா ஒரே ஒரு பழைய கட்டடங்கள், பழைய கோயில்கள் என்றால் அவங்களுக்கு மிச்சம் இருந்த ஒரே ஒரு சிந்தனை பௌத்த மடங்கள், புத்தருக்கான நினைவு சின்னங்கள், அவருடைய பழமொழிகள் எழுதப்பட்ட தூண்கள், இப்படிதான் நினைச்சாங்க. அப்படி நினைத்து கொண்டுதான் இந்த தகவலை கொடுக்கிறாங்க. அப்போ ஒரு இளைஞர், சர் ஜான் மார்ஷல் என்ற ஒரு இளைஞர், அவர் இந்த இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனராக பிரிட்டனால் அமர்த்தப்பட்டவர். அவருக்கு இந்த தகவல் சென்ற பிறகு அவர் இதில் மிக தீவிரமான அக்கறையோடு ஆய்வு செய்கிறார். இப்ப 22ஆம் ஆண்டு முதல் 27ஆம் ஆண்டு வரை அவர் தலைமையேற்று இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் ஆய்வுத்துறை இந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா என்ற இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் தோண்டி பார்த்த போது அதிசயிக்கத்தக்க முடிவுகள் கிடைத்தன. இந்த முடிவுகளை அவர்கள் பிரிட்டனிலிருந்து அறிவித்த அந்த நாளினுடைய நூற்றாண்டு அண்மையில் வந்துச்சு. அந்த நூற்றாண்டை அந்த ஜான் மார்ஷல் என்ற அந்த அகழ்வாய்வு அறிஞர், தொல்லியல் அறிஞரை போற்றி கொண்டாடியது ஒரே ஒரு மாநிலத்தில் தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்க நம்ம பல்கலைக்கழகங்கள்ல, மற்ற இப்ப நம்ம பெரியார் திடல்ல கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஜான் மார்ஷலை போற்றி. அந்த ஜான் மார்ஷல் தான் இந்த இந்திய தொல்லியல் துறையினுடைய தந்தை. அவர்தான் இதை ஆய்வு செய்து வெளியே கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த முடிவுகள் ரொம்ப முக்கியமான முடிவுகள். பிற்காலத்தில் அந்த முடிவுகளை ஒட்டி வேறு சில அறிஞர்கள் அதை தொடர்ந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு செய்த போது அவர்களுக்கு கிடைத்த முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு நாகரிகம். அதாவது இப்ப கூட நமக்கு கிராமங்கள்ல கழிப்பறை, குளியலறை அப்படிலாம் ஒரு அமைப்புகள் இல்லை, வடிகால் முறைகள் இல்லை. ஆனா இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் தோண்டப்பட்ட பகுதியை தவிர இன்னும் பல பகுதிகள் இருக்கு. நீங்க 47 ஆகஸ்ட் 15 இந்தியா 2ஆக பிரிக்கப்படுகிற போது இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதிகள் பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி ஆயிடுச்சு. பாகிஸ்தான் அதுக்கு மேல அதை ஆய்வு செய்யல, அவங்களுக்கு அதுல பெரிய அக்கறையில் நிறுத்திட்டாங்க. ஆனா இங்கு ராஜஸ்தான்ல மகாராஷ்டிரா வரைக்கும் அதனுடைய நீட்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வுகள் செஞ்ச போது அது எவ்வளவு பெரிய பரப்பளவில், உலகத்தில் அவ்வளவு பெரிய பரப்பளவில் ஒரு நாகரிகம்
கட்டடக்கலையோடு இருப்பதெல்லாம் ரொம்ப அதிசயமாக கருதப்பட்டுச்சு. அப்படி வந்த முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது அது ஏறத்தாழ ஒரு 2500 ஆண்டுகள் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நாகரிகம் என்பது தெரிய வந்துச்சு. அதனுடைய இப்ப இந்த இடத்துலதான் என்ன நமக்கு வருதுன்னா, இதுக்கு இதுக்கு அங்க ஒரு எழுத்துக்கள் காணப்படுது. எழுத்து முறை வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு செய்தியை நாம் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா, கற்காலம் என்ற அந்த பழமை, இப்ப கற்கால மனிதர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க. பொதுவா உலகம் எங்கும் ஆப்பிரிக்காவிலிருந்து அவர்கள் படர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இதுக்கான டிஎன்ஏ ஆதாரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கற்காலம் என்பது வேறு, இந்த நாகரிக காலம் என்பது வேறு. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா கற்கால மனிதர்கள் இடம் விட்டு இடம் மாறி சென்று கொண்டிருந்தவர்கள். அவங்க எங்கேயும் குடி வாழ்ந்து நகரங்களை உருவாக்கியவர்கள் அல்ல. அதனால வேண்டி இந்த வேளாண்மை கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் இந்த நகர வாழ்க்கை குடி வாழ்க்கை இல்லை. அப்படி குடியமர்ந்து வாழுகிற போது அவன் அரசு தோன்றுது, அரசுக்கான தேவை ஏற்படுது, அரசை உருவாக்குறாங்க. அதே போல இலக்கியங்களுக்கான தேவை இருக்கு. இலக்கியங்கள் வேண்டும்னா உங்களுக்கு அரசு வேணும், அரசவை வேண்டும். அந்த இலக்கியங்களை படைக்கக்கூடியவர்களுக்கான பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு சோறு போடணும், அவங்களுக்கு தேவையானவற்றை செய்யணும். எனவே சமூக வாழ்க்கை என்பதே இதுக்கு பிறகுதான் தொடங்கும். அதான் நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த தமிழ் 50,000 ஆண்டு பழமையானது, 1,00,000 ஆண்டு பழமையானது என்பது எல்லாமே புனைவு. தமிழ்நாட்டில் மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகள் முன்னால வாழ்ந்திருக்கலாம், 2,00,000 ஆண்டுகள் முன்னால வாழ்ந்திருக்கலாம். ஆனா தமிழர்களா இல்லை, மனிதர்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மொழி இதெல்லாம் கிடையாது. அவர்கள் காட்டுமிராண்டி காலமாகவோ அணை நாகரிக காலமாகவோ ஒரு மிருக வாழ்க்கை அல்லது அரை விலங்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது. அதுக்கு இந்த டிஎன்ஏ சான்றுகளை சொல்லி மெய்ப்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆரியர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பிற்காலத்தில் படையெடுத்து வந்தவர்கள், அவர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை டோனி ஜோசப் எல்லாம் அவங்க ஆய்வுகள் மூலம் மெய்ப்பித்திருக்கிறார். அப்ப ஆரியர் அல்லாதவர்கள் என்ற பொருள்ல திராவிடர்கள் அதுக்கு முன்னாலேயே இருந்தாங்க. ஆனா அந்த திராவிடர்கள் எனப்படுகிறவர்களும் இந்த கட்டத்தை அடைவதற்கு முன்பு ஒரு பழங்கால மனிதர்களாக இருக்கும்போது அவர்களும் ஆப்பிரிக்காவிலிருந்து பெயர்ந்து வந்தவர்கள் தான். தமிழர்களா பெயர்ந்து வரல, திராவிடர்களா பெயர்ந்து வரல, கற்கால மனிதர்களா பெயர்ந்து வந்தவர்கள். ஆனா ஆரியர்கள் ரொம்ப பிற்காலத்தில் வந்தவர்கள். அவர்கள் இந்த சிந்து நாகரிகத்தை நான் முந்தைய கூட சொன்னேன். அண்ணா அவர்கள் ஆற்றங்கரையினிலே என்ற தலைப்பில் பேச சொன்ன போது அவரு நைல் நதியினுடைய கரையில நடந்த எகிப்திய நாகரிகம் பற்றி அல்லது மெசொப்பட்டோமியாவினுடைய நாகரிகம் பற்றி, காவிரிக்கரை நாகரிகம் பற்றி இதெல்லாம் சொல்லுகிற போது சிந்து கரையில் ஒரு நாகரிகம் சிறந்து விளங்கியது, ஆரியர்கள் படையெடுத்து வந்து அதை அழித்து விட்டார்கள் என்று அந்த பேச்சை தொடங்குவார். இது இன்னைக்கும் வரலாற்று ஆய்வுக்குரியது. அது அப்படி படையெடுப்பினால் அழிந்ததா அல்லது இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டதா, அது ஒரே ஒரு ஆண்டிலோ திடீரென்று ஒரு நாள்லயே அழியாமல் நீண்ட காலத்தில் சிதைந்து போனதா, பஞ்சம் மற்ற காரணங்களால, உணவுப் பொருள் விளைச்சல், இதெல்லாம் ஆய்வுக்குரியவை. என்ன உண்மையில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த தொன்மையான நாகரிகத்திற்கும் இதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் சங்க காலத்தினுடைய நாகரிகத்துக்கும் இருக்கிற தொடர்பு தான் ரொம்ப காலமாக. ஏன்னா இப்ப சிந்துவெளி நாகரிகத்துல அதில் இருக்கிற பல கூறுகள் நம்முடைய சங்ககால பாடல்களில் இடம்பெறுது. இது அன்னைக்கே பல அறிஞர்கள், மேலை அறிஞர்கள் கூட சுட்டி காட்டியிருக்காங்க. இப்ப பெருந்தெய்வ வழிபாடு அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இது நடுகள் வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடுகள் இதான் இருந்திருக்கு. அதே போல புதைப்பிடங்கள், மனிதன் செத்து போனா புதைப்பது ஆரியர் அல்லாத இனங்களுடைய, திராவிட இனங்களுடைய பழக்கம். ஏன் புதைக்கிறாங்க? அவங்களுக்கு நிலம் இருக்கு.
அவங்க ஒரு இடத்துல வாழ்றாங்க, இன்னொரு இடத்துல புதைக்கிறாங்க. நாடோடிகளுக்கு அப்படி இடம் கிடையாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? நான் எங்கேயும் புதைச்சிட்டு போக முடியாது. எனவே எரிச்சிருவாங்க, அல்லது ஆத்துல விட்டுருவாங்க, கடல்ல விட்டுருவாங்க. இது ஆரியர்கள் பழக்கமா திராவிடர்கள் பழக்கமான்னு வேறுபடுத்துற ஒரு முக்கியமான காரணி புதைக்கிறாங்களா எரிக்கிறாங்களாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் அப்படி புதைப்பிடங்கள் காணப்படுது. இப்ப இங்க கூட ஆதிச்சநல்லூர்ல பெரிய அளவுல புதைப்பிடங்கள் கண்டறியப்பட்டுச்சு. ஆனா எங்கு வாழ்ந்து அங்கு வந்து புதைத்தார்கள் என்பது இன்னமும் முழுமையா கண்டறியப்படல. புதைத்ததுக்கு மட்டும்தான் சான்றுகள் கிடைச்சது. ஆனா இந்த புதைப்பிடங்கள் என்பதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஆரியர்கள் அல்லன்னு தெரியுது. அப்ப அதுக்கும் சங்க நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பு வந்து இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வை மேற்கொண்டவர் நம்முடைய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இது நம்ம சம்பத்தினுடைய முயற்சி. அவரு பேராசிரியர் அந்திரிதாஸ் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார். படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு இந்த தலைப்பின் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது தவிர பாலகிருஷ்ணனுடைய பல உரைகள், இப்ப இந்த ஜான் மார்ஷலை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள் இதெல்லாம் நிறைய வலைவழியில கிடைக்குது. நீங்க கேட்கலாம், நல்ல ஆர்வம் இருக்கிறவங்க கேட்கலாம். இதை தவிர நம்ம இவரு அமர்நாத் அவருடைய நம்ம அந்த கீழடி ஆய்வுக்கு தலைமை தாங்கிய தொல்லியல் அறிஞர் அவருடைய உரைகள் இதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். நம்ம ரொம்ப விளக்கி சொல்லுவதற்கு நமக்கு போதிய நேரம் கிடையாது. நம்ம நிறைய படிக்கலாம். இந்த தலைப்பின் கீழே இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டிய செய்திகள் நிறைய. அந்த ஆதிச்சநல்லூர் 1904 பிறகு 2004 தோணுனாங்க. நான் காவிரி பண்ண நானே போய் பார்த்தேன். ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ள போய் மூழ்கி பல தொல் எச்சங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்பயும் நீங்க வந்து பூம்புகார் போனீங்கன்னா அங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த ஆய்வை தொடரவே இல்லை. அதுக்கு யாரும் பணம் கொடுக்கல. பணம் கொடுத்து இதெல்லாம் பொருட்செலவு. இதுல கூட நம்ம என்ன ஒரு செய்தி இவர் அமர்நாத் சொல்றாருன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, இந்த புதை குழிகள் அந்த இது தோன்றாங்கல்ல, இந்த ஆய்வு குழிகள், இந்த அகழ்வாய்வு குழிகள் தோண்டுவது என்பது ஒரு நாள் பூரா சில சென்டிமீட்டர் தான் தோண்ட முடியுமா. எதுவும் உடைஞ்சிராம நீங்க வந்து மம்முட்டியை போட்டு வெட்டுறதோ கடப்பாறையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து மண் அப்படி மெதுவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்ப கூட கீழடியில போனா பார்க்கலாம். அந்த சில அந்த ஆய்வு குழிகள் தோன்றாங்கன்னா ரொம்ப மெதுவா செய்யணும், இல்லைன்னா அது வீணா போயிடும். அப்படி செய்துதான் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பத்தில் ஒரு இதுதான் அளவுதான் அந்த ஏக்கர், அந்த பரப்பளவுல நம்ம தோண்டி இருக்கிறோம். ஒரு 150 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 15 ஏக்கருக்குள்ளதான். அதுவும் இந்த தென்னம் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க வைகை கரையில இந்த ஆய்வு செய்யணும்னு நாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா சங்கப்பாடல்கள்ல அதிகமா வைகை இடம்பெறுது, மதுரை இடம்பெறுது. எனவே வைகை கரையில இதற்கான சான்றுகள் கிடைக்கும். அதுல அவரு பாலகிருஷ்ணனுடைய ஒரு கருத்து தான் ரொம்ப ஆழமான கருத்து. அது என்ன சொல்றாருன்னா, இந்த வரலாற்று தொல் வரலாற்றினுடைய ஆய்வுக்கு மென்பொருள் சங்க இலக்கியம் என்றால் வன்பொருள் கீழடி எச்சங்கள்னு அவர் சொல்றார். அதாவது இதுக்கான சாப்ட்வேர் எதுன்னா சங்க இலக்கியங்கள், இதுக்கான ஹார்ட்வேர் எதுன்னா இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள். இப்ப இதுக்கு இந்த ஆதாரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் அது அரசு வந்து தங்களை செய்ய விடலன்னு சொல்லி கட்டுப்படுத்துறாங்க. இங்க இருந்து தொல்லட்சங்கள் தோண்டி எடுத்ததெல்லாம் இங்க வச்சுக்காம உடனே பெங்களூர் கொண்டு போனாங்க. முதல்ல ஒருத்தரை அமர்த்தும் போது அவர் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தார். தெளிவா ஒரு தொல்லியலுக்கு பின்னால் ஒரு இந்துத்துவ அரசியலை நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த அறிஞர்கள் ஐராவதம் மகாதேவனுடைய மாணவராத்தான் இந்த முயற்சியில் பாலகிருஷ்ணன் எழுதுறார்.
இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய முயற்சிகள்னால இன்னைக்கு இந்த பல உண்மைகள் வெளிவந்திருக்கு. ஆனா முழுமையா வரல, 10% கூட வரல. ஆனா இப்ப வந்திருக்கிற அளவிலேயே இந்த சங்க காலம், அதை பற்றி அந்த வாழ்க்கை முறைகள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே திருக்குறள் ஆய்வுல பேராசிரியர் மருதமுத்து இதை சொல்லியிருந்தார். அதாவது நதிக்கரை நாகரிகங்கள், இந்த எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், இந்த வரிசையில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த அதே காலத்தில் தமிழர்கள் பாண்டிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு நாகரிக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆதாரம் இருக்கு. அவங்க இதை அங்கெல்லாம் வேளாண் குடிகள் விவசாயம் செய்தார்கள், அதுல விளைவித்தார்கள், அதுல பல வகையான தானியங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு சொச்சங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இங்க அப்படி என்னன்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கடல் ஓடுகிற வணிகம், கடல்ல ஓடி அந்த கடல் வழியாக வெளிநாடுகளோடு செய்த வர்த்தகம். ஏன்னா இப்போ பூம்புகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூம்புகார்ல சோழராட்சி காலத்துல, கரிகாலன் காலத்துல, நம்ம கண்ணகி காப்பியம் உருவான அதுக்கான அரங்கமாக இருந்த காலத்துல நாளங்காடி இருந்துச்சு. நாளங்காடினா பகல் நேரத்தி அங்காடி. அப்ப இரவு ஒரு அங்காடி இருந்திருக்குன்னு அர்த்தம். நாளங்காடியும் உண்டு, இரவு நேரத்தி அங்காடியும் இருக்கு. பெண்கள் அந்த அங்காடிகளில் நள்ளிரவு வரைக்கும் இருந்துட்டு போன கதையெல்லாம், செய்திகள்லாம் இருக்கு. இதை தவிர மத பிரச்சாரங்கள், பௌத்தம், சமணம் இதெல்லாம் செழித்து இருந்துச்சு. இதுல வெளியிலிருந்து கொண்டு விற்ற பொருட்கள் இவங்களிலிருந்து கொண்டுட்டு போனது யவனர்கள் அங்கு யவனர்கள்னா கிரேக்கர்கள், அவங்க தங்கி இருந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பல்லின சமுதாயமாக அவர்களுக்குள் இணக்கத்தோடு வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. இப்ப இந்த சங்க காலத்தையும் சரி, அந்த பழைய நாகரிக காலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை என்பது ஒரு பல இனத்தவர்கள் சேர்ந்து இணக்கமாக வாழ்ந்த ஒரு முறை, ஒரு இசைவான வாழ்க்கை முறை என்று பாலகிருஷ்ணன் சொல்றார். அப்படி இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கு. இன்னொன்று சிந்துவெளி நாகரிகத்துக்கும், ஏன்னா சிந்துவெளி என்பது வெறும் இன்னைக்கு இருக்கிற மொஹஞ்சதார ஹரப்பாவோட இல்லை, அது மகாராஷ்டிரம் வரைக்கும் இன்னைக்கு நீண்டு வந்ததற்கான சான்றுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரம் வரைக்கும் வந்துச்சுன்னா அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த பகுதிகளோடு வணிகம் வர்த்தகம் செய்யறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா, நம்ம நான் கூட ரொம்ப நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு, திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம் வரும். நக்கீரன் சிவபெருமானை எதிர்த்து பேசும்போது சங்கருப்பது எங்கள் குலம்னு சொல்றாரு. இது என்ன சங்கருத்தல்னா என்ன? நம்ம இந்த சங்கைனா கழுத்த இருக்கிறது, இவரா சங்கருத்தல் எங்கள் குலம் அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா, சங்கு வளையல்கள்னு ஒரு வளையல் செய்யற முறை இருக்கு. இந்த வளையல் செய்வதற்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த சங்கை கடல்ல இருந்து எடுத்து அதனுடைய 2 முனைகளையும், அந்த கூர் முனைகளை வெட்டி விட்டு நடுவில் இருக்கிற அந்த சங்கு பகுதியை சிறு வளையல்களாக துல்லியமாக அறுத்தெடுக்கணும். அதை உடைய விடாமலும் அதுல பல அளவுகள் கிடைக்கும். அந்த ஒரே அளவுள்ள வளையல்கள் அந்த கை அளவுக்கு ஏற்ப அவங்க பயன்படுத்தணும். இந்த சங்கு வளையல்கள் என்பது சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப கீழடியிலும் கண்டுபிடிக்கும். கீழடியில் அவர்கள் இந்த ஒரு சங்கு அறுக்கப்பட்டு பாதியாக இருப்பதை கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த அகழ்வாய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இந்த கீழடி நாகரிகத்துக்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன? 2 சமகாலத்தியவையா, ஒன்றுக்கொன்று முந்தியவையா? இன்னொன்று சொல்றாங்க, இந்த பானைகள், பானையில வர்ற எழுத்துக்கள். அண்மை காலத்துல ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரை சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்கள், இதை படிக்கிற முறை கண்டுபிடிக்கப்படலை. இங்க உள்ள தமிழ் பிராமிகள் என்று இங்க ஒரு எழுத்து வடிவம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அசோகர் காலத்துல வந்த பிராமிகள். இங்க தமிழ்ல இந்த பானையில எழுதுறது ரொம்ப முக்கியமாக அமர்நாத் சொல்றார். ஏன்னா பானையில தமிழ் எழுத்துக்கள் எழுதுறாங்கன்னா சாமானிய மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் என்று பொருள். நீங்க வேற ஒரு ஆடம்பரமான ஒன்றுல எழுதி வைக்கிறது வேற. பானைங்கிறது எல்லா மக்களும் புழங்கக்கூடிய ஒன்று. அந்த பானையில அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் அந்த கீழடி போயிருக்கும் போதே பார்த்தா அந்த ஓடுகள் அந்த வண்ண எழுத்துக்களோடையே இன்னைக்கும் அது உடைஞ்சு கிடக்குது, தூளா கிடக்குது, குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆதாரங்கள் எழுத்தும் வச்சிருக்கிறாங்க.
இப்ப இது இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே கல்வி தொடர்பா பேசும்போது தனிநாயகம் அடிகளாருடைய ஒரு புத்தகம் அப்ப நம்ம படிச்சோம். சங்க காலத்தில் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். கல்வியில எந்த பாகுபாடும் இல்லை, எல்லோருமே கல்வி கற்க முடியும். அதற்கான அமைப்புகள், அதற்கான பள்ளிகள், திண்ணை பள்ளிகள், மற்றபடி ஊர் கூடுகிற இடத்துல இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம். அப்படி பார்க்கிற போது இந்த சங்ககால வாழ்க்கை முறை பற்றி, அந்த சங்க பாடல்களை பற்றி இன்னும் சிறப்பா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க அவை வாழ்வியல் பாடல்களாக இருக்கும். காதலையும் வீரத்தையும் போற்றுது. ஆனா மீப்புடைவு இலக்கியங்களா இல்லை. அதுல எல்லாமே விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி, மரங்கள் செடிகளை பற்றி, மக்கள் வாழ்க்கை முறை பற்றி இருக்கு. இது மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடுகிற பாடல்களா இல்லை. அவங்க ஒரு குல தலைவர்களா இருந்தாலும் அவங்க வீரத்தை பற்றி பேசுறாங்க. இப்படி நிறைய செய்திகளை இது காட்டுது. ஆகவே இங்க என்னன்னா, இந்த தொல்லியல் என்பதற்கு பின்னால் அரசியல் தேவையில்லை. ஆனா அரசியல் எப்ப வருதுன்னா, அவர்கள் தொல்லியலை வரலாற்றை மறைப்பதற்கும் வரலாற்றை திரிப்பதற்கும் தங்கள் வசதியான ஒரு நோக்கத்திற்கு வரலாற்றை பயன்படுத்துவதற்கு முற்படுகிற போது உண்மையான வரலாற்றை இந்த தொல்லியல் சான்றுகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. லட்சம் கோடிகளை செலவிட்டாலும் ஒரு நாளும் சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடிக்க போறதில்ல. ஒரு காலம் ராமர் பாலத்தை கண்டுபிடிக்க போறதில்ல. அதுல அமர்நாத் ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்றாரு. இவங்க சொல்லக்கூடிய ராமாயண காலம் என்பது உண்மையாக இருக்குமானால் இப்ப இலங்கை ஒரு தீவாகவே இல்லை, இது சேர்ந்துதானே இருந்துச்சு. பிறகுதான கடல் அந்த தீவாதை மாற்றும் போது அந்த மண்மேடுகள் தான் இன்னைக்கு மண்மேடுகளா இருக்கு. அந்த மண்மேடுகளை போய் எப்படி பாலம்னு அழைக்க முடியும் என்று அவர் சொல்றார். இந்த மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்ம அதை பற்றி விரிவா பார்க்கணும். இந்த பண்பாட்டு இனவழிப்பு, கட்டமைப்பியல் இனவழிப்பு அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையான ஒரு தோழர் கேட்டிருக்காரு. இப்ப மொழியை அழிப்பது என்பது ஒரு பண்பாட்டு அழிப்பு தான். ஆனால் இது எல்லாமே கட்டமைப்பியல் இடவழிப்பினுடைய ஒரு பகுதி தான். நம்ம இப்ப இந்தியாவில் ரெண்டு வகையில் நாம் இந்த இன ஒடுக்குமுறையை பார்க்கிறோம். ஒன்று, நேரடியாகவே இந்தியை தேசிய மொழி என்று அறிவித்து, நான் முன்பே சொன்ன மாதிரி அமித்ஷா சொல்றார் இந்தியை பொதுமொழி ஆக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு, இதை எதிர்ப்பவர்களை மொழி வெறி என்றே திட்டுற. இதை எதிர்த்து ஒரு கூட்டத்தில் நம்ம மாநிலத்தினுடைய முன்னாள் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசும்போது இவ்வளவு வெறியர்களா இருக்கீங்களே, அப்பட்டமான மொழி வெறி என்று அவர் கண்டிக்கிறார். அவரை இது என்னன்னா, அவங்க வச்சிருக்கிற மொழி வெறி. இவர் தமிழை தமிழ்நாட்டுக்கு தான் கேட்கிறார். இவர் தமிழை நீங்க எல்லாம் கத்துக்கிடுங்க, இந்தியா பூரா பரப்புங்கெல்லாம் இவர் கேட்கவே இல்லை. கங்கையில கொண்டு போய் தமிழ் சங்கம் நடத்துங்கெல்லாம் கேட்கல. தமிழ்நாட்டில் நாங்க தமிழை கற்றுக் கொடுக்கிறோம், இங்க இந்தி நுழைய விட மாட்டோம்னு சொல்வதைத்தான் அவர் வெறிகிறார். ஆனா உண்மையில அந்த வெறி அவர்களிடம் இருக்கு. வெறித்தனமாக அவர்கள் செயல்படுத்த விரும்புறாங்க. இப்ப கடந்த காலத்தில் இந்த வெறித்தனம் இருந்துச்சு. பழைய கல்விக் கொள்கையில் இருந்துச்சு, காங்கிரஸ் அரசாங்க கொள்கையில் இருந்துச்சு, எல்லாம் இருந்தாலும் இப்ப இது கடைசியா ரொம்ப மும்முரமா வெறித்தனமாக பொதுமொழிங்கிற அளவுக்கு போய் ஆட்சி மொழி தேசிய மொழி எல்லாம் தாண்டி கத்துக் கொடுங்க, 3 மொழி கத்துக் கொடுத்தா என்ன இழப்புங்கிறதெல்லாம் தாண்டி இதை திரிக்கிறாங்க. நம்ம தான் ஒரு கேள்வி கேட்டோம், சரி இந்திக்கு பதில் எந்த மொழி கற்கலாம்னு மோடி சொல்லிட்டாரு. இப்ப இந்திக்கு பதில் எந்த மொழி ஆட்சி மொழி ஆகலாம்னு சொல்லிடலாம்ல. அரசமைப்பு சட்டத்தை திருத்தி 22 மொழி ஆட்சி மொழி ஆயிடுச்சுன்னா மற்ற மொழிகளை கற்கிற ஊக்கம் அப்பதானே கிடைக்கும். இல்லைன்னா எப்படி மற்ற மொழிகளை கற்க வேண்டிய ஊக்கம் கிடைக்கும்? நீ இந்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல பூரா இந்தி தானே கட்டாயமா இருக்கு, வேறு மொழிகள் எதையும் நீ கொண்டுட்டு வரல. அப்ப இது மாதிரி செய்வது என்பது மொழியை அழிக்கிற முயற்சி. மொழியை அப்படி அழிச்சிட முடியுமா, சிதைச்சிட முடியுமா? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்துல இருந்த தமிழ் இப்ப வடவேங்கத்தில் இல்லை இல்லையா, அரபிக்கடலோரத்தில் இல்லை. எப்படி மாறினுச்சு? தமிழ் மீது வடமொழி தொடுத்த தாக்குதலில் தான் அது ஒரு பகுதியில் தெலுங்காகவும், இன்னொரு பகுதியில் கன்னடமாகவும், இன்னொரு பகுதியில் மலையாளமாகவும் மாறி இருக்கு. இது மிச்சம் இருக்குதுங்கிறதுனாலையும் இதையும் ஒழிச்சு விடுவதற்கான முயற்சி. இதுக்கு நம்ம ஆட்களும் நிறைய பேர் உடந்தையா இருக்கிறாங்க. அதுதான் பயன்படுத்தணும் என்று. எந்த மொழியை கொண்டும் இல்ல, தமிழை தமிங்கலமாக பேசுவது, தமிங்கலமாக எழுதுவது, தமிழின் இடத்தை ஆங்கிலத்துக்கு கொடுப்பது. நீங்க இந்திய இடத்தை ஆங்கிலத்துக்கு கொடுப்பதில்லை, தமிழுக்குரிய இடத்தை கொடுப்பது. இது எல்லாமே
மொழி அழிப்பு, பண்பாட்டு அழிப்பு. இந்த பண்பாட்டு அழிப்பு என்பது எப்படி செயல்படுத்தப்படுதுன்னா, அரச கட்டமைப்பில் சமத்துவம் இல்லாத காரணத்தினால், அரச கட்டமைப்பில் நம் வாழ்வை நாமே தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை இல்லாத காரணத்தினால், அரச கட்டமைப்பில் வெவ்வேறு தேசிய இனங்களுக்கு இடையில் நிகர்மை இல்லாத காரணத்தினால் இது நடத்தப்படும். இதைத்தான் நாம் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், கட்டமைப்பியல் இனவழிப்புன்னு சொல்றோம். இந்த கட்டமைப்பியல் இனவழிப்பு வெளிப்படுகிற ஒரு வடிவம் தான் கல்ச்சுரல் ஜெனோசைட். பண்பாட்டியல் இனவழிப்பு என்பது இதனுடைய ஒரு கூறு. அந்த முறையில் இந்த இனவழிப்புக்கு எதிராக மெல்ல மெல்ல தலைதூக்கி கொண்டிருக்கிற இந்த இனவழிப்புக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் வரலாற்றின் துணை வேண்டும். வரலாறு இல்லாத இனமாக இருந்தால் இந்த இனத்திற்கு எதிர்காலத்தில் வரலாறு இல்லாத அழிவு தான் ஏற்படும். ஏன்னா அவன் சொன்னதுதான் வரலாறு ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு சங்க இலக்கியத்துல ராமர் கிடையாது, சங்க இலக்கியத்துல சீதை கிடையாது. ஆனா அதையெல்லாம் பக்தி இலக்கியத்துல வந்த பிறகு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க. இப்ப கம்பராமாயணத்துவேல் நமக்கு என்ன கோபம்? அவர் நல்ல இனிமையா எழுதியிருக்காரு, நல்ல தமிழை பயன்படுத்தினார், எல்லாம் சரி. ஆனா அவங்க பரப்புகிற கதை எதுவா இருக்குன்னா ராமர் கதை, ராமராஜ்யம். ராமர் என்ன செஞ்சார்? சிறந்த சத்திரிய கடவுள், சத்திரிய மன்னனாக இருந்தார். சிறந்த சத்திரிய மன்னனாக இருக்கிறதுக்காக, சத்திரிய கடமை ஆற்றுவதற்காக அவர் என்ன பண்ணார்னா சமூகனை வதம் செய்தார். இதைத்தானே கத்துக் கொடுக்கிறார். இப்ப இந்த ராஜ்யம்னா ராமருடைய ராஜ்யம். ராமர் யோக்கிய, ராமர் தான் எல்லாம். ஹே ராமனு காந்தி கத்துக் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் என்ன பண்ணுது? மொழி வழியாக பண்பாட்டை அழிப்பது. அவன் மொழியே இல்லை, இந்த மொழி வழியாவே அழிக்க முடியும். இது என்ன? இந்த அரசு கட்டமைப்பு அதற்கு துணையாக இருக்கிறது. இந்த அரசு கட்டமைப்பு ஒடுக்கும் கட்டமைப்பாக இருப்பதால் தான் நீ இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா உனக்கு வரி பங்கு கொடுப்பேன், ஏத்துக்கலன்னா வரி பங்கு கொடுக்க மாட்டேன். இது என்ன வகையான ஒடுக்குமுறை? இது ஒரு தேசிய ஒடுக்குமுறை தானே. தேசிய ஒடுக்குமுறை ஒரு மொழிக்காரன் ஒரு மொழிக்காரனை ஒடுக்குவதாக இருக்கலாம். அது இங்கேயும் இருக்கு. இந்திக்காரர்களுக்கு ஒரு தேசிய பெருமிதம் ஊட்டுறாங்க. இப்ப ருஷ்யாவில் ஜாராட்சி காலத்துல லெனின் சொன்னாரு, ருஷ்யன் பிரைட் என்று சொன்னார். கிரேட் ருஷ்யன் பிரைட், ருஷ்ய பெருமிதம் யாருக்கு ஊட்டப்படுது? ருஷ்ய மொழி பேசுகிற மக்களுக்கு. நீ ஆண்ட இனம், நீ ஆளும் இனம், நீ பெரும்பான்மையா, நீ பெருமிதத்துக்குரியவன். லெனின் சொன்னாரு, எங்களுக்கு ஒரு கிரேட் ரஷ்யன் பிரைட் இருக்கு. அது என்னன்னா நீ சொல்ற ருஷ்யன் பிரைடை எதிர்ப்பது. இதை எதிர்த்து போராடுவதில் தான் ருஷ்யர்களுக்கு பெருமிதம் இருக்கு. மற்ற இனங்களுக்கு உரிமையை ஏற்றுக்கொள்வதில் தான் பெருமிதம் இருக்கு. மன்னராட்சி எதிர்க்கிறோம், இந்த சுரண்டல் ஒடுக்குமுறை எதிர்ப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்றோம்னு சொன்னார். அந்த பெருமிதம் அல்ல இன்னைக்கு இந்திக்காரர்கள். இந்திக்காரர்களுடைய பெருமிதம் என்பது நம்மளுடைய இந்தியா. நீங்க எந்த வடநாட்டிலையும் இந்திக்காரங்கிட்ட போய் உன்னுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்டா இந்தியன் தான் சொல்றான், பஞ்சாபி உட்பட சொல்றோம். நம்ம உங்களுடைய இது இல்லையான்னு கேட்கிறோம். என்ன இந்தியால இருந்து வந்துதான் சொல்றீங்க, இந்தியாக்காரங்கிறீங்க, இந்தி தெரியாம இருக்கீங்களேங்கிறான். இந்தியர்கள் என்றால் இந்தி தெரிந்தவர்களாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த கட்டமைப்பு முறை இருக்கு பாருங்க. ஒரு மொழி சார்ந்த ஒடுக்குமுறையும் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத, உரிமைகளை ஒத்துக்கொள்ளாத ஒரு ஸ்ட்ரக்சர், இது ரெண்டையும் இணைத்து தான் நாம் தேசிய ஒடுக்குமுறைன்னு சொல்றோம். தேசிய ஒடுக்குமுறைக்கான அடிக்கற்களை நிறுவுவதற்குத்தான் இந்த தொல்லியல் ஆய்வுகளை அரசு பயன்படுத்துகிறது. அதற்காக அது பல கோடிகளை செலவிடுகிறது. உண்மையான தொல்லியல் ஆய்வுகளை தடுத்து நிறுத்துகிறது, ஊக்கம் குலைக்கிறது. அதை மீறி நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு அரசியல் பக்கத்துணை, மக்களுடைய ஆதரவு வேணும். ஜான் மார்ஷல் தமிழர் கிடையாது, அவர் தெலுங்கர் கிடையாது. அவருடைய பணி நீங்க இன்னும் கூர்ந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். பிரித்தானிய முதலாளிகள் சுரண்டத்துக்காக வந்தாங்க. அவன் வர்றதுக்கு போது இருந்த தொழில் வளர்ச்சியை விட குறைந்த தொழில் வளர்ச்சி தான் அப்ப பிரிட்டன்ல இருந்துச்சு. இவன் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தல. ஏற்கனவே தொழில்துறையில் அவனை காட்டிலும் இந்தியாவும் சீனாவும் வளர்ந்திருந்தாங்க. இவன் அந்த தொழில்துறை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி தன்னுடைய சந்தையாக மாற்றினான், சுரண்டனான். அதற்காக குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. அவங்களுடைய ஆதிக்கத்தை, வணிக நிறுவனத்திற்கான அரசியல் ஆதிக்கத்தை நிறுவினாங்க. ஆனா அதே காலத்தில் அவர்களுக்கு அதிகாரிகளாக வந்தவர்கள், மதம் பரப்புவதற்கு வந்தவர்கள், பல காரணங்களுக்காக வந்தவர்கள், அவங்க செய்த அரும் பணிகள் காரணமாக இந்த மக்களுக்கான தொண்டுகளையும் செஞ்சாங்க. இப்ப நம்ம ஒரு உதாரணமா பென்னி குயிக்க சொல்றோம். இன்னொருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல் RSSக்கு பிடிக்கல.
ஜான் மார்ஷலுடைய கண்டுபிடிப்பை கடுமையா வெறுக்கலாம். அதே போல அவன் வெறுக்கக்கூடிய இன்னொரு ஆள் யார் தெரியுமா? கால்டுவெல். கால்டுவெல் மேல கடுமையான வெறுப்பு. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, வடமொழியை சார்ந்து தமிழ் இயங்க வேண்டியதில்லை என்பதை அறிவியல் வகையில் நிறுவனர். இப்ப மணியரசன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, தமிழர்களுக்கான ஆய்வுகளை தமிழர்களே செய்து கொள்ள வேண்டும், கால்டுவெல் போன்ற அயலார்கள் வந்து ஆய்வு செய்யக்கூடாது. ஒண்ணுல ஒரே ஒரே இது ஒலிக்குது, ஒரே குரல் ஒலிக்குது, ஒரே கருத்து ஒலிக்கிறது. இந்த ஆய்வாளர்கள் நம்ம கால்டுவெலுக்கு முன்னால எல்லீஸ், இவங்க பணிகளுக்கும் இந்த அகழ்வாய்வு பணிகள், இந்த தொல்லியல் பணிகளுக்கும் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கு. இவை எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா ஆரிய செல்வாக்கை தகர்த்தது, ஆரிய மூட நம்பிக்கைகளை பொய்யாக்கி காட்டியது. அந்த முறையில கால்டுவெல் போலதான் நமக்கு இவர் ஜான் மார்ஷலும் அவங்க எல்லாம் வந்து செய்திருக்கக்கூடிய அந்த பணி என்பது ரொம்ப பாராட்டத்தக்கது, மதிக்கத்தக்கது. நம்ம இன்னைக்கு நம்ம மாணவர்கள், நம்ம அறிஞர்கள் அந்த ஆய்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போகணும். இப்போ பாலகிருஷ்ணன் ஐயா போனவங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் பெரிய பணி செய்திருக்கிறாங்க. கடுமையான நெருக்கடிக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாங்கன்னா, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையில கூப்பிட்டு நீங்க இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ளாதீங்க, நீங்க எல்லாம் ஒரு இந்திய அடையாளத்தை நிறுவக்கூடிய ஆய்வுகளில் ஈடுபடுங்க என்று சொல்றாங்களாம். அவங்க கொடுக்கிற அந்த கட்டளைகளை மீறித்தான் இவங்க வந்து உண்மையின் பக்கம் நின்று இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்யறாங்க. அதை பத்தி நம்ம இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலா தெரிந்து கொள்வோம். நான் இந்த ஒரு ஐயாவோட புத்தகத்தை, பாலகிருஷ்ணன் புத்தகத்தை பார்த்த உடனே இதை பேசணும்னு தோணுச்சு. இந்த முன்னுரை மற்றதான் நான் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு விரிவா ஒரு பண்பாட்டின் பயணம், ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் என்பதை ரொம்ப விரிவா சிந்து முதல் வைகை வரை என்று அவர் கொண்டு வர்றார். அதாவது சிந்து நாகரிகத்துக்கும் வைகைக்கரை நாகரிகத்துக்குமான தொடர்பை அவர் மெய்ப்பிக்கிறார், இதுல நிறுவுகிறார். இதுக்கு இந்த கீழடி ஆய்வுகள் பெரிய அளவுல உதவி பண்ணியிருக்கு. அதைத்தான் நாம் தெரிந்து கொள்வோம். நான் இதோடு நிறைவு